நீங்கள் ரம்லானுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணலையான்னு சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிலாம் நான் வைக்கவே மாட்டேன். வச்சதே இல்லை. நம்ம என்ன தெரியுமா நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மீன் மசாலா, கறி மசாலா, பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, சர்பத்து, அவ்வளோதான் நான் வாங்கி வைப்போம் நம்ம வீட்டில். அப்புறம் பேரிச்சப்பழம், பாதாம், முந்திரி, அவ்வளோ நமக்கு தேவையானது அவ்வளோதானே. அது வந்துட்டு கெட்டும் போகாது. நம்ம வாங்கி வச்சா நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நமக்கு டைம் சேவ் ஆகும் தான். பட் வந்துட்டு சில டைம் யூஸ் பண்ணலைன்னா வேஸ்ட் ஆயிரும்ல. அன்னன்னைக்கு நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவோம் நோன்பு வச்சுட்டு. பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறதே கிடையாது. நம்ம வீட்லேயும் நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்த்துருக்கேன். அவங்களும் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணது கிடையாது. இப்போ நோன்பு வைக்கிறோம்னா அன்றைக்கி காலையில் பயறு ஊற வைக்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருவாங்க. சாயங்காலம் வந்துட்டு சர்பத்து, வடை அதெல்லாம் செய்கிறதா இருந்தால் ஒரு 1 hour முன்னாடி பருப்பு ஊற வச்சுட்டு செய்வோம். அவ்வளோதான். மற்றபடி ப்ரிப்ரேஷன்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது. இந்த மசாலா மட்டும் வேணால் அரைச்சி வச்சுக்கிருவோம். அதனால தான் நான் வீடியோ எதுவும் போடவே இல்லை. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பண்ணி வைக்கிறது வந்துட்டு அவங்கவுங்க இஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல, அது அவங்க இஷ்டம். இது பார்த்தீங்கன்னா என்னோட இஷ்டம் இல்லை. நான் அப்படி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சதில்லை.